வணக்கம். வணக்கம் தம்பி, வணக்கம். ஆ, மக்களின் மாநாடு பிப்ரவரி 21 திடலில் காலையிலேருந்து பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. எப்படி போயிட்டுருக்கு? என்னென்ன பாதுகாப்பு சம்மந்தமாக என்னென்ன திட்டமிட்டுருக்கீங்க? இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. அண்ணனுடைய முழக்கங்கள்லாம் அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். திரள்வோம் திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. இது கொள்கை மறவர்களின் கூட்டம், கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம். ஒட்டு மொத்தத்தில் இது தமிழர்களுடைய திருநாள். எல்லோரும் ஒன்று கூடுவோம், தமிழ் பேரினத்தின் பெருநாள் என்று வென்று வாகை சூடுவோம். இது ஒரு முழக்கமாக வச்சு அனைவரையுமே அழைக்கிறாரு எங்கள் அண்ணன். தமிழ்நாட்டில் வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் என் சார்பிலும், எங்கள் அண்ணன் சார்பிலும், எங்களுடைய முன்னாள் பாதுகாப்பு படைவீரர் சார்பிலும் தமிழக மக்கள் அனைவருமே திரண்டு திருச்சிக்கு வாரீர் என்ற அழைப்பை நான் விடுக்கின்றேன். அதில் அன்பும் பெரும் மகிழ்வும் அடைகின்றேன். ஆனால் இப்போ இந்த குறிப்பாக தமிழ்நாட்டில் கரூர் சம்பவத்துக்கு பிறகு பெரும் கூட்டம் கூடும் இடத்துலலாம் காவல்துறையோட பாதுகாப்பு மிச்ச பாதுகாப்புலாம் இருக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் காவல்துறை இங்கே நிம்மதியாக பணி செய்வாங்க. 1000ல் எப்பயுமே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. நாம் தமிழர் கட்சி வரலாற்றில் லட்சக்கணக்கில் கூட போகிறது, இது இன்னும் பெரும் எண்ணிக்கையில் கூட போகிறது. இந்த நிகழ்வில் நீங்கள் பாதுகாப்பு சம்மந்தமாக என்னென்ன முன்னெடுப்புகள் எடுத்திருக்கிறீங்க? 4ஆம் தேதி இந்த பூமி பூஜை போட்டாங்க. அது முகூர்த்த கால் ஊன்றும் சொல்லுவாங்க. முகூர்த்த கால் ஊன்றுன்னு அந்த 4ஆம் தேதியிலிருந்து நாங்கள் இந்த மைதானத்தை சுற்றி வர்றோம். குட்டி போட்ட பூனை மாதிரின்னு சொல்லலாம். அது மாதிரியே சுற்றி வரோம். அது எதுக்கு அப்படின்னா, இந்த மைதானம் நாங்களும் இந்த மைதானமும் ஒன்றோடு ஒன்று கைகோர்த்து சகோதரத்துவத்தோடு இருக்கிறது. அது என்ன நான் சொல்கிற அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மைதானத்தை நாங்கள் பழகிடுவோம். எந்த சைடில் போனால் எந்த சைடு வரலாம், எப்படி போனால் எப்படி வரலாம், இந்த சைடு போனால் எங்கிட்டு போகலாம், இந்த சைடு போனால் எங்கிட்டு போகலாம்ன்ற ஒரு விஷயம் தொடர்ச்சியாக ஒரு மைதானத்துக்குள்ளே இருக்கும்போது எங்கள் காலும் இந்த மைதானமும் பழகிடும். அப்போ அதை தொடர்ச்சியாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கூட்டம் எவ்வளோ வரும்ன்றதை நம்ம எஸ்டிமேட் போட்டு வச்சுட்டோம். அப்போ அவங்களுக்கான இருக்கைகள் எல்லாமே இருக்குது. அவங்க எங்கே இறங்கணும் அப்படின்ற இடம் இருக்குது. இந்த சைடுலேருந்து வர்றவங்களுக்கு மேடைக்கு பின்புறம் வாகனங்களை நிறுத்துவதற்கான இடம். அந்த சைடு திருச்சியினுடைய மைய சைடிலிருந்து வர்றவங்களுக்கு இந்த கூட்டம் நடக்கும் இடத்திற்கு முன்புறத்திற்கு பின்னால் அவங்க வாகனங்களை நிற்கிறதுக்கான இடம். அப்போ வாகனத்தை நிறுத்துவது அப்படின்றது ஒரு பெரிய வேலையே அதுதான். அப்போ அந்த வாகனத்தை நிறுத்துறதுக்காக உங்களுக்கு தெரியும், 74-80 ஏக்கரில் நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஒரு தொகுதிக்கு எப்படியும் ஒரு குறைந்தபட்சமாக 10 வண்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு தொகுதிக்கு 10 வண்டி தான், ஆனால் கூட தான் வருது. ஆக்சுவலி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 2340 வாகனம் வரும். அப்போ 2340 வாகனங்களையும் நிறுத்துவதற்கான இடம். அந்த வாகனத்தை எப்படி உள்ளே அனுப்புவது, எப்படி அதை வெளியேற்றுவது அப்படின்றதுக்கான திட்டம். வாகனத்திலிருந்து இறங்கி மக்கள் எப்படி இந்த மைதானத்திற்குள் வருவார்கள், அவர்கள் கூட்டம் முடிந்தவர் எந்த வழியில் அவர்கள் செல்வார்கள், அதற்கான திட்டமும் ஏற்பாடுமே நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். அப்படின்றப்போ இந்த கூட்டத்தை ரொம்ப இலகுவாக நம்ம கையாளுவோம். இதை நீங்கள் அட் எனி காஸ்ட் நீங்கள் அந்த கரூர் கூட்டத்தோடு கம்பேர் பண்ணவே கூடாது. அது அன்சிவிலைஸ்டு பீப்புள்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு கலாச்சாரமும் ஒரு நாகரிகமும் ஒழுக்கமும் மற்ற ஒரு இளைஞர் கூட்டம். என்னுடைய தம்பிகள் தான் அவங்க, என்னுடைய மகைஞர் தான். அவங்களுக்கும் சேத்துமான மாநாடு தான் இது. அந்த தம்பிகளையும் நான் அன்போடு அழைக்கின்றேன். இந்த மாநாட்டிற்கு வாருங்கள். எங்களுடைய தம்பிகள், நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் எப்படி இந்த மாநாட்டை அணுகுகின்றார்கள், எப்படி ஒரு தலைவனுடைய பேச்சை கேட்கின்றார்கள் என்பதை நீங்கள் கற்றுக்கிறணும் அப்படின்னு அந்த தம்பிகளையும் நான் அன்போடு அழைக்கின்றேன். ஆனால் இப்போ இந்த மாநாட்டில் செந்தமிழ் சீமான் அண்ணன் குடும்பமாக கலந்து சொன்னார். இப்போ எண்ணற்ற நபர்கள் தங்கள் சிறு வயது குழந்தைகளோட, சின்ன பசங்களோட வருவாங்க. வெயில் இப்போ சராசரியாக கோடை பருவம் நெருங்கிட்டு இருக்குது. கொஞ்சம் கலந்த இது இருந்தாலும் அந்த மாதிரி கூட்டிகிட்டு வரக்கூடிய பெற்றோர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் என்ன? இல்லை, அவங்க ரொம்ப பாதுகாப்பாக வரலாம். குழந்தைகளுக்கான இடம் இருக்குது. குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கின்ற குழந்தைகள், சிறு குழந்தைகளை கூப்பிட்டு வந்தால் தாய்ப்பால் கொடுப்பதற்கான இடத்தை நாங்கள் வச்சுருக்கோம். நோன்பு காலமாக ஆயிடுச்சு, இது நோன்பு திறப்பதற்கான இடத்தை வச்சுருக்கோம். அவங்க மாற்றுத்திறனாளிகளாக இருக்கின்ற என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்கான ஒரு வழியை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அவங்களுக்கான ஒரு இருக்கையை வச்சுருக்கோம். வெளிநாட்டுகளிலிருந்து வர்றவங்களுக்கான ஒரு
பாக்ஸ் வச்சுருக்கோம், அதில் வச்சுருக்கோம். அப்போ வந்து நான் அதான் சொன்னேன், 4ஆம் தேதியிலேருந்து இங்கே நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் நம்மளுக்கு ஒரு சிறு சிறு அனுபவங்கள். அந்த அனுபவங்களை இங்கே உள்ள நிர்வாகிகள் வந்து அனலாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட சொல்ல அவங்க குறிப்பெடுத்துட்டு அதை நிவர்த்தி செஞ்சு கொண்டே வர்றாங்க. அதனால் நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், வெயில் காலம் தான் இது, ஆனால் அவ்வளோ மிதமான வெயில் தான். அப்போ வந்து காட்டன் உடை, பெண்கள் காட்டன் உடை, குழந்தைகளுக்காக காட்டன் உடை, அதை வந்து எடுத்துகிட்டு வாங்க. மழை காலம் இல்லை, நம்ம எப்பயுமே மழை காலம் வந்தால் குடையை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். ஒருவேளை தேவைப்பட்டால் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தாலும் அப்படியே தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். இங்கே வந்து சேரை தூக்கி தலையில் வைக்க மாட்டான் நம்ம தம்பி, அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். மேடையில் வந்து மழை வருதுன்னா அண்ணன் வந்து மேடையை விட்டு இறங்க மாட்டாங்க. ஈவன் ஒரு தொப்பி கூட போடாமல் தான் அந்த மழையிலும் பேசக்கூடியது. இது வந்து நம்ம வந்து ஆண்டாண்டு காலமாக நம்ம பழகினது. அது வந்து அது மாறாது. அதனால் குடும்பமாக வருகின்ற என்னுடைய அக்கா தங்கைகளுக்கு நீங்கள் உங்களுடைய அண்ணன் இருக்கின்றார், உங்களுடைய உறவாக பாதுகாப்பு படை இருக்கின்றது. தைரியமாக மகிழ்வோடு இங்கு வாருங்கள். ஏனால் இது மாற்றத்திற்கான மாநாடு. இதை கண்டிப்பாக நீங்கள் குடும்பமாக வந்து கலந்துக்கிறோம். இப்போ இந்த வந்து போகிறதுக்கு எத்தனை வழி பாதைகள் இருக்குது, எத்தனை இது? அது 4-5 வழி வச்சுருக்கோம் ஒரு இடத்துக்கு. அதாவது வந்து இப்போ இங்கிட்டிருந்து வர்றவங்களுக்கு அங்கே உள்ளே நுழையிறதுக்கு ஒரு மெயின் வழி ஒன்று இருக்குது. அதில் இருந்து வந்து அங்கே இறங்கி அப்படி அங்கே முன்னாடி இருந்து நம்ம நிரப்பிட்டே போகிறோம். இந்த இடத்துல பஸ்ஸு நிற்கிறதுக்கான இது முடிஞ்சிருச்சா, அப்போ அடுத்தது அப்போ அங்கே அங்கேயும் ஒரு பாக்ஸுன்ற முறையில் தான் நம்ம வந்து பண்ணுறோம். அங்கேயும் வந்து நம்மளுடைய பாதுகாப்பு பணி வீரர்களும் சரி, தன்னார்வத்தோடு கட்சியிலேருந்து வந்து நாங்களும் இந்த பணியை செய்கின்றோம் என்று வருகின்ற தம்பிகள் வந்து அங்கே இருப்பாங்க. அதனால் வாகனத்தை நம்ம எங்கே போய் நிப்பாட்டணும், எப்படி நிப்பாட்டணுன்ற அந்த பயமோ அந்த அச்சமோ உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் பாட்டுக்கு வாங்க. ஒரு விருந்தாடியாக ஒரு இடத்துக்கு போகிறீங்கல்ல, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு விருந்தாடியாக வர்றது மாதிரி உங்களை நாங்கள் பராமரித்து அனுப்புவோம். எந்த விதமான பயமும் வேணாம். ரொம்ப அழகாக வாங்க. உங்களை பாதுகாப்போடு வர வச்சு பாதுகாப்போடு அனுப்பி விட்டுறதுக்கு பாதுகாப்பு படை வீரர்கள் பாசறை, நாம் தமிழர் கட்சியுடைய பாசறை, அண்ணனுடைய தம்பிகள் நாங்கள் இருக்கின்றோம். அந்த வாகனம் நிறுத்துகிறவங்களுக்கும் அப்புறம் அந்த மேடை அந்த பாக்ஸ்குள்ளே உட்கார்ற நம்ம கட்சி உறவினர்கள் எப்பவுமே இங்கே மது அழுந்துற பழக்கம் கிடையாது. ஆனால் இந்த வாட்டி எல்லாரையும் பெருங்கூட்டமாக எல்லாரையும் அழைச்சிருக்கிறாங்க. ஒருவேளை ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி இடர்பாடுகள் நடந்தால் பாதுகாப்பு படைக்கு என்ன மாதிரியான இதுக்கு சமிக்கைகள் கொடுக்கணும்னு நீங்கள் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பாதுகாப்பு படைக்கான வேலையே வந்து இல்லாதது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு 10 பேர் வர்ற இடத்துல ஒருத்தர் மது வாழையோடு வர்றாருன்னா மீதமுள்ள 9 பேர் அவரை உள்ளே வர்றதுக்கு அனுமதிக்க மாட்டான் நாம் தமிழர் கட்சியில். புரியுதா? இதை வந்து பாதுகாப்பு படை பர்டிகுலராக பின் பாயிண்ட்டாக யூனிக்காக அவனை ஒருத்தனை வாட்ச் பண்ணி அந்த குடிச்சிருக்கான் அவனை கொண்டு போக வெளியே போன்னு சொல்கிறதுக்கான தேவைகள் இங்கே இருக்காது. ஏன்னா இங்கே வருகின்ற யாருமே வந்து மதுவோ புகையிலை பழக்கங்களோ இல்லாத பசங்க. அதே மாதிரி மது போதையில் யார் வந்தாலும், இப்போ நான் வந்துட்டு இருக்கேன், ஒருத்தர் மது போதையில் கூட்டத்துக்குள்ள நுழையினார்னா நான் இவரை அனுமதிக்க மாட்டேன். அந்த தன்னொழுக்கம் வந்து நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு இருக்குது. அதனால் அது அப்படி நடக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அவரை வந்து நம்ம அமைதியாக உட்காந்து கேட்டால் கேட்பார். அப்படி இல்லை சஞ்சலப்பு வந்துச்சுன்னா அவரை வந்து அகற்றுறதுக்கு நம்ம பாதுகாப்பு படையிலையும் வந்து நம்ம அதுக்கான ஏற்பாடுகள் வரும். சரி, நன்றி.